40 நாட்களுக்கு மேலாகியும் பண தட்டுப்பாடு காரணமாக மாத ஊதியம், ஓய்வூதியம் ஆகியவற்றை எடுப்பதற்காக வங்கி மற்றும் ஏடிஎம்களில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், தற்போது நீங்க எந்த ஏடிஎம்மில் இருக்கிறீங்க? அங்கு மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? அங்கு நீண்ட வரிசையில் நின்றிருக்கும் மக்களின் மனநிலை என்ன? புயல், மின் இணைப்பு துண்டிப்பு, சனி ஞாயிறு விடுமுறை ஆகிய காரணங்களால் கடந்த சில நாட்களாகவே பொதுமக்கள் ஏடிஎம் மற்றும் வங்கிகளில் பணம் எடுக்க முடியவில்லை. இன்று திங்கட்கிழமை என்பதால் வங்கி வேலை நாள் காலை 10 மணிக்கு துவங்கும் என்பதால் காலை 7 மணி முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணம் பெறுவதற்காக தயாராகி வருகின்றனர். நாம நிற்கக்கூடிய பகுதி சென்னை புரசைவாக்கம். இது மிக முக்கியமான வடசென்னை பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் பணத்தை பெறுவதற்காக வங்கிகள் முன்பாகவும் ஏடிஎம் மையம் முன்பாகவும் காலை 7 மணி முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். குறிப்பாக வயதான முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பணிக்கு செல்லாமல் இன்று பணியை புறக்கணித்து விடுமுறை எடுத்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அது மட்டுமல்லாமல் பணிக்கு சில மணி நேரம் அனுமதி பெற்று செல்வதற்கு அனுமதி பெற்று பொதுமக்கள் வரக்கூடிய ஒரு சூழலில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. பெரும்பாலானோர் மாத ஊதியமும் மற்றும் ஓய்வூதியமும் வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தையும் பெறுவதற்காகவும், மேலும் காசோலையாக பெறப்பட்டவை பணமாக மாற்றுவதற்கும் வருகை தந்துள்ளார்கள். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் நேரடியாக கேட்போம். ஆமா, நீங்க எங்கிருந்து வர்றீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? என்ன காரணத்துக்காண்டி பணம் எடுக்க வந்திருக்கீங்கம்மா? 7 மணிக்கு வந்தேன். நான் ஐநாவரத்துலேருந்து வரேன். என்னோட பணமே இருக்குது இங்கே பேங்க்கில் ஃபிக்ஸ் போட்டிருக்கேன். அது எடுக்கிறதுக்கு எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேணும். டெய்லி வரேன். டெய்லி ஒரு மாதமாக வந்துட்டுருக்கேன். 4000, 4500 இல்லைன்னா 5000. போனதும் நாங்கள் போனப்புறம் ஒரு 5500 கொடுத்தாங்களா, நான் வாங்க முடியல. 4000, 4500க்கு மேலே நான் இதுவரை ஒரு தரம் 10,000 வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். ஆனால் டெய்லி வரேன். இல்லை, ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமாக 24,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தரம் போன மாதம் ஒரே ஒரு தரம் 24,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் டெய்லி 4, 5 தான் வாங்கிட்டு வரேன். நான் கணக்கு பார்க்கல, பட் டெய்லி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் டெய்லி 7 மணிக்கு வந்துடுறேன். நான் வந்து 4வது ஆளோ 5வது ஆளோ வந்து நின்று வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட என்னால் பண்ண முடியல. மற்றொரு முதியவர் இருக்கிற அவர்கிட்ட கேட்போம். அம்மா, நீங்கள் எந்த பணம் எடுக்க வந்திருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்கம்மா? நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரோம். பென்ஷன், அவர் பென்ஷன் பைசா மாதம் மாதம் கார்டில் வாங்கிக்குவோம். இப்போ கார்டு இந்த மாதம் இல்லை. 19ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். ஒரு வாட்டி மழை காட்சி விழுந்துட்டார் முடியாமல். சரி, அதோட இருந்து இன்றைக்கி 19ஆம் தேதினாலும் கிடைக்குதான்னு வந்துக்கிறோம். கஷ்டம். இதை நம்பி தான் இருக்கிறோம். வேறு வழியே கிடையாது. இல்லை, இப்போ ஓய்வூதியத்தை எடுக்க முடியாததுனால என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க? என்னென்ன தேவைக்கெல்லாம் அந்த ஓய்வூதியத்தை பணத்தை வந்து பயன்படுத்த இருக்கீங்கம்மா? இதுதான் அங்கே இங்கே கடன் வாங்கி தான் ஏதோ நாங்கள் சாப்பிட்டுன்னு வரோம். இந்த 19 நாளாக அது ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்றைக்காவது கிடைக்குமான்னு வந்துக்கிறோம். மற்றொரு முதியவர் நம்மிடம் இருக்காரு. பெரும்பாலானவர்கள் வந்து வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வீட்டு வாடகை, ரேஷன், மளிகை போன்ற அத்தியாவசிய பொருளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இவர் இதுவரை வீட்டு வாடகை செலுத்த முடியவில்லை என்று மற்றொரு முதியவர் நம்மிடம் தெரிவிக்க இருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்போம். ஐயா, நீங்க வணக்கம். நீங்க 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய மாத வாடகை வந்து இதுவரைக்கும் கொடுக்கல. இதனால நீங்க உரிமையாளர்கிட்ட நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஏன் பணம் வந்து உங்களுக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது வங்கியிலிருந்து? அங்கே அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஏமாத்துறியா, எல்லாமே பேங்க்கில் கொடுக்குறாங்களே அப்படின்றாங்க. ஆனால் பொதுவாகவே வந்து எங்களுக்கே வெக்கமாக இருக்குது. என்ன காரணம்னா, இது கர்நாடக பேங்க் இல்லை, ஆந்திரா பேங்க் இல்லை, வைசியா பேங்க் இல்லை, இது இந்தியன் பேங்க்குன்றான். இந்த இந்தியன் பேங்க் உங்களுடைய பேங்க்குன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன பொறுத்தவரைன்னா அவர் 15 லட்ச ரூபா வந்து எப்படி போட்டிருக்கிறார். அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வருமானம் மாதத்துக்கு வந்து 10,000 வருது. இந்த 10,000 கொண்டு தான் நான் வாடகையும் மற்றபடி வீட்டினுடைய இதர செலவுகளும் நான் செய்யணும். ஆனால் இங்கே வரும்போது இவங்க பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு பிச்சை காசு போடுற மாதிரி ஜனத்தங்களை பார்த்த பிறகு 2,000 தான் இன்றைக்கி கிடைக்கும், 4,000 கிடைக்கும், இன்றைக்கி 6,000 கிடைக்குன்னு அவங்க சொல்கிறத வச்சுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அரசாங்கம் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன, 24,000 ரூபா எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 24,000 ரூபா எடுக்கலான்றதை வந்து இதே பேங்க் நிர்வாகமே வந்து 12,000 எடுத்துக்கலாம், அடுத்த தடவை 12,000 ரூபா எடுத்துக்கலாம், அடுத்த தடவை 12,000 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அது ஒரு திருப்திகரமாக இருக்கும். அந்த 12,000 கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் அந்த 50 பேர் வரப்போகிறதில்ல. 100 பேருக்கு 50 பேர் கொடுத்துருந்தா கூட மறுநாள் வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து வரணுன்ற ஒரு காரணமோ இந்த அரசாங்கத்தினுடைய சூழ்நிலை இப்படி வந்து கேவலமாக போயிருக்குதுன்னு தான் எங்களுடைய வேதனை. இல்லை, இப்போ நீங்கள் முதல் முறையாக வாங்கினவங்க திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு கூடுதல் தொகை கேட்குறீங்க. அதுக்கு வேற என்ன மாற்றி ஏற்பட்ட டோக்கன் மாதிரி சிஸ்டம் கொடுக்கலாமா?
டோக்கன் மாதிரி என்ன, அதான் நாங்கள் இங்கே மெம்பர்ஸுங்க குறைஞ்சது வந்து 15 வருஷமாக இங்கே இருக்கிற இதே பேங்க்கில். அந்த 15 ஆண்டு இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த 12,000மோ 10,000மோ போது ஒரு டோக்கன் கொடுத்துட்டிங்களா, நாங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த தடவை நாங்கள் 10 நாள் கழித்து கூட வருவோம். தினமும் இந்த 2000 தான் இந்த இவ்வளோ மக்கள் இது வந்து சந்திக்க வேண்டி வருது. காலையில் 8 மணிக்கு வந்தேன் சார் போன வாரம். நம்ப மாட்டேங்க, 1:10க்கு வாங்கின்னு போனேன் 4,000 ரூபாயை. நான் என்னோட நிலைமை என்ன, நான் என்ன இங்கேயே பேங்க்லேயே வந்து கொடுத்தோன்னு நம்மளுக்குது. நான் வீட்டில் எடுத்துன்னு நிச்சயமா ஒருவர் பணிக்கு செல்லாமல் அவர் இன்று விடுமுறை எடுத்துக்கொண்டு இன்று வங்கியில் பணத்தை பெறுவதற்காக வந்திருக்காரு. அவரிடம் கேட்போம், சார் நீங்க என்ன பணிக்கு போறீங்க, உங்களுக்கு பணிக்கு போகாதனால இன்னைக்கு ஒரு நாள் ஊதியம் கிடைக்கல, வேற நீங்க பணி வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை மற்ற கீழே நீங்க செயல்படுறீங்களா, என்ன மாதிரி பாதிப்பு சார்? சார் நான் வேலை செய்கிறது வந்து இப்போ ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேன். எனக்கு வந்து டெய்லியும் வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு. அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நில்லி பேலன்ஸ் தான், ஒரு அமௌண்ட்டு கிடையாது. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் என் வீடை காப்பாற்ற முடியும் சூழ்நிலை. என் ஒய்ஃப் இப்போ வேலைக்கு போகிறதுக்கு இருக்கிறான், அவளுக்கு பஸ்ஸுக்குள்ளே காசு கொடுக்க முடியல. இது சத்தியங்க. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு 1000 ரூபாய் செக் வாங்கியிருக்கேன். அந்த செக்கை கொண்டு கொடுத்து இப்போ வாங்கிட்டு போயிட்டு என் ஒய்ஃபை கொடுத்து தான் இப்போ நான் வேலைக்கு அனுப்பணும். அந்த மாதிரி சொல்லலை. நேற்று கொடுத்தது சனிக்கிழமையும் கொடுத்தாங்க காசு, அது கொடுக்குறது கூட முடியல, சாப்பாடு செய்ய பண்ணல. இப்போ எல்லாம் கொண்டு கொடுத்து தான் இப்போ சமையல் செய்யணும். வேற என்ன சொல்ல, இப்போ செக்கை கொடுத்தாலும் இப்போ பெரும்பாலும் செக்கை வாங்காமல் பணமாக கேட்குற மாதிரி சொல்லிட்டு வந்து பணம் கேட்டால் பணம் கேட்டு கிடையாதுங்க. பணம் நான் வந்து எடுக்க முடியல, நீங்கள் செக்கு தான் கொடுக்க முடியும். எல்லாம் வேலை செய்யணும், வேலை வர்றதே பெரிய விஷயம். இப்போ அதுக்காக வேலை செஞ்சு செக் கொடுங்க நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காலைல 6:45 வந்து நின்று இப்போ நிற்கிறேன். இப்போ கொடுத்தா உங்களுக்கு எத்தனை பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியுதா? அவங்ககிட்ட வந்து மொத்தம் 8 பேர் செஞ்சாங்க. 8 பேர் வேலை செஞ்சு வந்து இப்போ யாருமே இல்லை. அவங்க பணம் வரலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தனியாக தான் இப்போ வர வேலை கூட கம்மியாகிடுச்சு. இப்போ வர வேலை மிஞ்சி போனால் 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி தான் வேலை வருது. அது கூட ஒரு நாள் 1.5 நாள் ஆகும். அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்ற சூழ்நிலை இருக்கிறேன். இப்போ நீங்களே நேரடியாக கேட்டிருப்பீங்க ஏராளமான வாடிக்கையாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை. நிச்சயமாக கடந்த நவம்பர் 8ஆம் தேதி இந்த அறிவிப்பு வந்தது. அதன் பிறகு வங்கியிலிருந்து தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு பணத்தை எடுப்பதற்காக காலை முதல் நீண்ட வரிசையில் நின்று பெறக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது நிலவுகிறது. உடனடியாக கூடுதல் பணத்தை வங்கிகளுக்கு கொண்டு வந்து விநியோகிக்க செய்ய வேண்டும் என்று இவர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ராமச்சந்திரன், இந்த பண தட்டுப்பாடு எப்போது சரியாகும் என்பது குறித்து வங்கி அதிகாரிகள் ஏதேனும் சொல்றாங்களா? நிச்சயமாக நவம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த பழைய ரூபாய் நோட்டு, அதாவது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பு வெளியிட்டு இன்று முதல் கிட்டத்தட்ட 40 நாட்களை தாண்டியுள்ளது. ஆனால் தற்பொழுதும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வங்கிகளில் பண தட்டுப்பாடு நீடிக்கிறது. பெரும்பாலான ஏடிஎம்கள் இதுவரை முழுமையாக செயல்படவில்லை. மேலும் வங்கிகளில் குறைந்த அளவே பணம் கிடைக்கப்படுகிறது இந்தியன் ரிசர்வ் வங்கியிலிருந்து. ஆகையால் அதை குறைந்த அளவே பொதுமக்களுக்கு விநியோகிப்பதாக வங்கி தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் இந்த பண தட்டுப்பாடு பிரச்சனை ஜனவரி மத்தியில் வரை நீடிக்கும் என்று ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகையால் இந்த பண தட்டுப்பாடானது ஜனவரி இறுதி வரை நீடிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேலும் வங்கிகளுக்கு தேவையான பணத்தை முழுமையாக உடனடியாக இந்தியன் ரிசர்வ் வங்கி அச்சடிக்கப்பட்டு உடனடியாக சென்னை மண்டலத்துக்கு கொண்டு வரப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தேசிய மற்றும் தனியார் வங்கிகளுக்கு விநியோகிக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பல்வேறு ஏடிஎம் மையங்கள் முழுமையாக செயல்படவே இல்லை. ஏடிஎம்மில் பணம் இருந்தும் தங்களால் எடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. உடனடியாக ஏடிஎம் சீராக செயல்படுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். கடந்த சில நாட்களாக புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் செயல்படவில்லை. மேலும் சர்வர் பாதிப்பும் கடுமையாக உள்ளது. ஆகையால் மின் இணைப்பு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. சர்வர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்து ஏடிஎம் மையத்திலும் கூடுதல் பணத்தை நிரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆகையால் ஏடிஎம்மும் வங்கியும் உடனடியாக முழுமையாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதற்கு தேவையான பணத்தை இந்தியன் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு விநியோகிக்க வேண்டும் என்பது வங்கி அதிகாரிகளுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது.